இன்றைய நாளின் இறுதி அமர்வில் நம்மிடையே திரு நெல்சன் சேவியர் வருகை புரிந்துள்ளார். இவர் ஊடகவியலாளர் மற்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இணை செயலாளராக பணிபுரிகிறார். அனல் பறக்கும் விவாதங்களால் அறியப்பட்டவர், சமரசமற்ற அரசியல் பார்வை கொண்டவர். நேர்காணல்கள் எனும் சதுரங்க விளையாட்டு பற்றி பேச அவரை அழைக்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் இந்த 14 நாள் இந்த மாபெரும் பயிலரங்கினுடைய நிறைவு அமர்விற்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஊடகவியலாளர் ஒருவருடைய உரையோடு இந்த அமர்வை நிறைவு செய்வது எல்லாவற்றிலும் பொருத்தமுடையதாக இருக்கும். இன்றைக்கு ஒரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியின் மூலமாக அதில் வெற்றி பெற்று கண்டறியப்பட்டு ஊடகங்களுக்குள் வந்து ஊடகங்களில் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றவர் நெல்சன் சேவியர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஊடகவியலாளனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை அறம், அரசியல் பார்வை, அதே சமயத்தில் சமநோக்கு, இது எல்லாவற்றையும் ஒருங்கே கொண்ட அவரோடு பல விவாத நிகழ்வுகளில் நான் அமர்ந்திருக்கிறேன். சிலதெல்லாம் ரொம்ப ஹீட்டடாக இருக்கும், கோவம்லாம் வரும். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு விவாதத்தை மேலெடுத்து செல்ல வேண்டும். உண்மையில் ஒருவரை பேச வைக்க வேண்டும், எல்லா தரப்புகளினுடைய அவர்களுடைய நியாயங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒரு ஊடகவியலாளனுடைய ஒரு பணி. அதே சமயத்தில் விட்டு கொடுக்காத, சமரசமற்ற, அச்சமற்ற பார்வை, அது அவர் நடத்திய எல்லா விவாதங்களிலும் அது இருந்தது. அதாவது சில சமயங்களில் வந்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை என்று ஒன்று உண்டு, அதை மக்கள் எளிதாக கண்டு கொண்டு விடுவார்கள். அப்படி அல்லாமல் கேட்க வேண்டிய கேள்விகளை, அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, தயக்கமின்றி, பதட்டமின்றி, கூச்சமின்றி, விடாப்பிடியான உண்மையான அவர்களுடைய நிலைப்பாடு வெளியே வரும் வரைக்கும் அந்த கேள்விகளை இடைவிடாது எழுப்பிக் கொண்டிருந்தவர். எல்லாவற்றையும் விட ஒரு தலை சிறந்த மேடை பேச்சாளரும் கூட. இதெல்லாம் அவர் மேலே ரொம்ப ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் அதெல்லாம் உண்மைகள். அவர் ஒரு பேச்சாளராக அவர் தன்னுடைய கேரியரை ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதன்மையான ஊடகவியலாளராக இன்றைக்கு அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய நிலைப்பாடுகளுக்காக மிகப்பெரிய விலைகளை கொடுத்தவர். நீங்கள் வந்து இன்றைக்கு இருக்க உலகத்தில் யார் சமரசமற்று இருக்கிறார்களோ அவர்கள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும். பல பேர் விலை கொடுப்பதற்கு அச்சப்பட்டு அவர்கள் எங்கோ அந்த சமரசமான இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். நெல்சனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சமரசமான இடத்திற்கு அவர் போகவே இல்லை என்பதுதான் அவர் நமக்கு தரக்கூடிய, அவருடைய கேரியரிலிருந்து நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய செய்தி. இது இளம் பத்திரிகையாளர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு அவர் நம்முடைய இந்த நீண்ட பயிலரங்கினுடைய நிறைவுரையில் அவர் தொடர்ந்து ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு பல முக்கியமான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் என்னுடைய நீண்டகால நண்பர் என்ற வகையிலும் இந்த சென்ற ஆண்டும் இதே போல நிறைவு நாளில் வந்து ஒரு வெகு சிறப்பான உரையை அவர் ஆற்றி சென்றார். அந்த உரை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த சிறு பகுதிகள் ரீல்ஸாகவும் இன்னும் பல வடிவங்களிலும் சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக அது ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்தது. முக்கியமாக இடஒதுக்கீடு பற்றி, சமூக நீதி பற்றி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அதுக்கு திரும்ப யாரோ அதை ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு ஸ்பீச்சை அவர் கடந்த நம்முடைய பயிலரங்கில், சென்ற ஆண்டு பயிலரங்கில் நமக்கு கொடுத்தார். இப்பொழுது அவரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பொது நூலக இயக்ககம், சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவினுடைய இந்த கோடைகால பயிற்சி முகாமை தொடர்ந்து என்ன நடந்தாலும் சரி நடத்தியே தீர்வது அப்படிங்கிற முயற்சியோடு இருக்கிறார் சென்னை நூலக ஆணைக்குழுவுடைய தலைவர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாகவும் ஊடகவியலாளர்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றி. அவர் வந்து நண்பர்கள்னு சொன்னார். நண்பர்கள்லாம் இல்லை, நான் திருச்சியில் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிற போது உயிர்மை அப்படிங்கிற புக்கு எப்போது வெளியாகும் என்று
ஒரு பிட்டுக்கதை புக்கு படிக்கிற மாதிரியான ஆர்வத்தில் யாருக்கும் தெரியாமல் தேடி தேடி போய் படித்து ரசித்த ஒரு கவிஞன். அவர் கூட உட்கார்ந்து நம்ம ஒரு டிபேட் பண்ணியிருப்போம், அவரோட நம்ம இன்டர்வியூ பண்ணியிருப்போம், அவர் அழைக்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் நான் நினச்சி பார்த்ததில்லை. அதெல்லாம் சாத்தியமாக்கி இருக்கிறார். மனுஷபுத்திரனின் ரசிகனாக இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி மனுஷ். நம்ம வழக்கமாக நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த தலைப்புக்குள்ளே பேசுறது நமக்கு வராது, அது நமக்கு வராது. நம்ம நீங்கள் என்னென்னா ஒரு ப்ளே ஒன்று பண்ணலான் இருக்கேன். ஒரு விஷயம் என்னென்னா, மனுஷ் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்காக ஒரு ஊக்கத்தொகை ஒன்று கொடுத்தார். இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அமௌண்ட்டை. ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஊக்கத்தொகையை இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், ஒரு ப்ளே பண்ண போகிறோம். இந்த பிளேயில் ரொம்ப சிறப்பாக செயல்படுற ஒரு 5 பேருக்கு நான் வந்து அந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துறேன். எவ்வளோ, அது 500 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, ஒரு 5 பேரை நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு வகையில் கீழே உட்காந்துருக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட், ஃபுட்டு, டீ தவிர ஏதாவது ஒன்று கிடைக்கணும்ல, அதாவது குறைந்தபட்சமாக ஏதாவது ஒன்று கிடைக்கணும். சரி, நேர்காணல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்களேன். காணல்ங்கிறதே பார்க்கறதான்ல. நீ அவரை கண்டாயா அப்படின்னா நீ அவரை பார்த்தாயா. காண்பதுங்கிறதே பார்க்கறதுன்னு ஆன பிறகு அது என்ன நேர்காணல்? நேரடியாக பார்ப்பதுனா இப்படி, வேற எப்படி பார்ப்பாங்க? சொல்லுங்க. அது நேர் யுத்தம் இல்லை இல்லையா? நேர் யுத்தம் இல்லை, நேர் சத்தம் இல்லை, அது நேர்காணல். அதிகாரத்திலும் பொறுப்பிலும் இருக்கிற நபர்களை நேருக்கு நேராக நின்று சந்தித்து, இந்த பொறுப்பில் இருக்கிற நீ, இந்த அதிகாரத்தில் இருக்கிற நீ இதை செய்திருக்கலாமா, இதை செய்திருக்க வேண்டாமா அப்படின்னு அவனுக்கு நிகராக சேர போட்டு உட்கார்ந்து, எப்படி இப்போ இந்த இடத்துல மனுஷுக்கு இடத்துல முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சர் 6 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இல்ல, ஆனா நான் யாரு? சாதாரண நபர். ஒரு முதலமைச்சரை கேள்வி கேட்கிற ஒரு சாதாரண நபருக்கான அதிகாரத்தை இந்த நேர்காணல் ஒரு பத்திரிகையாளருக்கு வழங்கி இருக்கிறது. அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு முக ஸ்டாலின் 50 ஆண்டுகள் கட்சியில் உழைக்கணும், எலெக்ஷனை சந்திக்கணும், பிரச்சனைகளை பார்க்கணும், கூட்டணி அமைக்கணும், இவ்வளவு இருக்கு. ஆனா நான் வந்து அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு எளிமையா என்னால கேட்ட முடியும். இப்ப நேர்காணலுடைய அடிப்படைங்கிறது யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ, அதிகாரங்கிற வார்த்தையை நீங்க மாத்திரும், யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ, யாரிடம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதோ அவங்கள்ட்ட கேட்கணும். இப்போ இந்த அரசியலை விட்டுங்க, உங்க வீட்டில் உங்களை யார் கேள்வி கேட்பா? அப்பா அம்மா ஏன் கேள்வி கேட்கிறாங்க? உங்களை பார்த்து கொள்ள வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குங்கிறனால அவங்க கேட்கிறாங்க. இதுல ஒளிஞ்சிருக்கிற இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா விட்டுருங்க. ரெண்டாவது யார் கேட்கிறா? புரியல. சிப்லிங்ஸ், கூட பிறந்தவங்க, நண்பர்கள், வகுப்பில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஏன் கேள்வி கேட்கிறாங்க? நம் மீதான அன்பின் காரணமாகவும் அக்கறை காரணமாகவும் நம்மளை கேள்வி கேட்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு பொருள் ஒளிஞ்சிருக்கு, அவங்களுக்கும் நம்மளை பத்தி தெரியும். அப்புறம் யார் கேள்வி கேட்கிறா? டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் ஏன் கேள்வி கேட்கிறாங்க? அப்பெல்லாம் ஒரு பொறுப்பு இல்லை. நமக்கு அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்குள்ளேயும் ஒரு நுட்பம் என்னன்னா, அவங்களுக்கும் நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கு. 30 பேர் இருக்கிற ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்துட்டியான்னு வந்து ஹோம்ஒர்க் செய்யாத ஒருத்தனை பார்த்து எப்படி ஒரு வாத்தியார் கரெக்டா கேட்கிறாரோ, அதுதான் ஒரு ஆளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. நேர்காணல்களுடைய அடிப்படைங்கிறது கேள்வி கேட்கறது இல்லை, யாரை கேள்வி கேட்கிறோமோ அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ அந்த பதில் கேள்வி கேட்கிறவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பா அம்மாவா இருந்தாலும் நீங்க சொல்ல போற போய் அவங்களுக்கு தெரியும். அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு எந்த கேள்வி கேட்டாலும் எங்க போயிட்டு வந்த நம்ம பதில் சொல்லுவோம். நம்ம அங்க போலங்கிறது அந்த கேள்வி கேட்ட நபருக்கு தெரியும். ஒரு வாத்தியார் ஒரு கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவோம், அந்த பதில் பொய்ங்கிறது அந்த வாத்தியாருக்கு தெரியும். லவ்வரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கு பின்னாலும் இருக்கிற ஒரே தர்க்கம், உங்களை கேள்வி கேட்பது என்பது அவர்களுக்கு பதில் தெரியாததனால் அல்ல. இல்ல, அந்த நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அடிப்படை முன்னுரை அவ்வளவுதான். இதுதான் நேர்காணல். என்னன்னா, நீங்கள் யாரை கேள்வி கேட்க போகிறீர்களோ அவர்களை பற்றி குறைந்தபட்சமாக உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருக்க வேண்டும்.
அவங்கள பற்றின ஒரு கவலை இருக்கணும், அக்கறை இருக்கணும், நட்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், குறைந்தபட்சமாக அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற பதட்டமாவது இருக்கணும். இவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீ கேட்க போகிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியும். ஒரு நியூஸ் ரூமில், ஒரு டிவி சேனலில் நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் நடத்தி காண்பிப்பதற்கான எல்லா அனுமதியும் வழங்கிய மனுஷபுத்திரன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்காணல்களில் நீங்கள் எங்கேயும் போய் கஷ்டப்படவே தேவையில்லாத அளவுக்கான ஒரு பெருந்திரள் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் வட மாநிலங்களில் இல்லை வேற்று மொழியில் இருக்கிற பத்திரிகையாளர்களை நேர்காணல்களை பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூங்கிறது ஒரு ஆளை கடிச்சு குதறது, இல்லை ஒரு ஆளை தரக்குறைவாக நடத்துறது, ஒரு ஆளுக்கு தோல்வியை கொடுத்து அனுப்புதுங்கிற புள்ளியில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஏன்னா நான் சிறுவயதில் இருந்த காலத்திலிருந்து பார்க்குற போது மூத்த பத்திரிகையாளர் ரவிபர்நாட் அவர்கள், வீரபாண்டியன் அவர்கள், இந்த லிஸ்ட் இப்போது தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற சன் நியூஸினுடைய முதன்மை ஆசிரியரான குணசேகரன், நியூஸ் எயிட்டினுடைய நிர்வாக ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன், அண்ணன் பாண்டே அவர்கள், ஒவ்வொருவருமே அவங்க அளவில் நிறைய நேர்காணல்களை தமிழ்நாட்டில் அதற்கே ஒரு தரத்தோடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு ஜென்ரேஷன் கிளம்பித்துறாங்க. சத்யம் டிவி அரவிந்தாக்ஷன், மாலை முரசினுடைய நிர்வாக ஆசிரியர் தம்பி தமிழரசன், ஐபிசி தமிழில் அப்துல் கலாம் ஜெயிலானி, புய தலைமுறையில் திலகவதி, விஜயன் ராமலிங்கம், கார்த்திகேயன், சுகிதா சாரங்கராஜ் இங்கே வந்தாங்க இல்லையா. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களுமே அவரவர்க்குரிய வகையில் ஒரு நேர்காணலை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு நேர்காணலில் இந்த விஷயங்கள்லாம் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் அந்த நேர்காணல் இல்லை, உங்கள் அப்பாட்ட பேசும்போதும் சரி, உங்கள் அம்மாட்ட பேசும்போதும் சரி, எந்த சிக்கலான கேள்வியை எதிர்கொள்வதற்கும் சரி, சிக்கலான கேள்வியை கேட்பதற்கும் சரி, முதல் 30 வினாடிகளில் முதல் கேள்வியை முடிச்சிருங்க. எந்த தலைவரை பேட்டி எடுப்பதாக இருந்தாலும் அந்த தலைவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்த தொண்டு என்னங்கிற புள்ளியிலிருந்து அந்த தலைவரை அணுகுங்கள். 3வது, இண்டிவிஜுவல் அட்டாக், ஒரு தனிப்பட்ட தாக்குதல்களை முழுமையாக தவிர்த்தரலாம். இன்னொன்று, ஒரு நெறியாளர் அவர் கேள்வி கேட்டு தலைவரோ விருந்தினரோ பதில் சொல்ல முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தான் நீங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு நேர்காணலில் ஒரு நெறியாளர் தோற்று போயும் கூட அந்த நேர்காணலை ஜெயிக்க வைக்க முடியும். அடிப்படையில் அதுதான் ஒரு நேர்காணலினுடைய சித்தாந்தம். நீங்கள் தோற்று போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்காணலில் ஒரு 4-5 விஷயம் தான் இருக்குது. எனக்கு தெரியாது, சொல்லுங்களேன். இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், சொல்லுங்களேன். இதை நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இதை நீங்கள் செய்யலையே. இதை நீங்கள் செஞ்சுருந்தா இது சரியாக இருந்திருக்குமே. இதை அவங்க அப்படி மாற்றி சொன்னாங்க, நீங்கள் இதை பண்ணிட்டீங்களே. தமிழ்நாட்டின் மீதான ஒரு ஏக்கம். இது எங்கள் ஊரியா, இந்த ஊருக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதனால் நான் உங்களை பாராட்ட விரும்புகிறேன். அடிப்படையில் தமிழ்நாட்டின் மீதான, தமிழ்நாட்டின் சமூக நீதி மீதான, தமிழ்நாட்டின் சமத்துவத்தின் மீதான ஆன்மாவின் மீது நின்று கொண்டு நீங்கள் எந்த கேள்வியை யாரிடம் கேட்டாலும் அந்த நேர்காணல் ஒருபோதும் தப்பாகாது. வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி.